இப்போ அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 6 அறிவு இருக்குது. தெய்வம் வேதத்திலே 6 அறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று அப்படின்னு நமக்கு அருள் இருக்காங்க. விலங்கு பறவை இவற்றிற்கு பார்த்தோம்னா ஐயறிவு. நம்மக்கிட்ட 5 பொறிகள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது பொறிகள். பொறிகள்லாம் கருவிகள். இந்த கருவிகளுடைய செயல்பாடில் தான் அறிவு வருது. மெய்க்கு உணர்வறிவு. இப்போ நமக்கு உடலில் ஒரு உணர்ச்சி இருக்குது. அடுத்து மெய் உணர்ச்சி ஒன்று இருக்குது. நம்ம வேதம் படிக்கிறோம், எப்படி உணர்கிறோம்? மெய் உணர்ச்சியாக. நம்ம படிக்க புரியுதில்லை. நமக்கு தெய்வந்தான் அந்த யமநிலையில் காப்பாற்றுவாங்கன்னு நம்முடைய ஜீவன்